வணக்கம் கடகராசி நண்பர்களே. கடகராசி நண்பர்களுக்கு இந்த சார்வரி வருடத்துல வரக்கூடிய குரு பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் நாம இப்ப பார்க்க போறோம். குரு பகவான் 2020 வருடத்துல நவம்பர் மாதம் 15ஆம் தேதி பயிற்சியாக போறாருங்க. அதாவது தமிழுக்கு பாத்தீங்கன்னா சார்வரி வருடத்துல ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:49 மணிக்கு பயிற்சியாக போறார். குரு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாக போறாருங்க. கடக ராசியை பொறுத்தளவு 6வது ராசியில இருந்து 7வது ராசிக்கு குரு பயிற்சியாக போறாருங்க. இந்த குரு 7வது ராசிக்கு பயிற்சி ஆகிறது நன்மையான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நன்மையை கொடுக்குங்க, மிகுந்த யோக பலனை கொடுக்கும். 7வது ராசிங்கிறது ஒரு சாதாரணமான இடமே இல்லை. குரு பகவானுக்கு ஒரு மிகுந்த யோக பலன்களை தரக்கூடிய இடம் தான் அந்த 7வது இடங்கிறது. அதனால இந்த கடகராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியானது ஒரு அளவு கடந்த அற்புதமான பலன்களை எல்லாமே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை எல்லாமே நீங்க அனுபவிக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் இந்த காலத்துல உங்களுக்கு உறுதியாவே கிடைக்குங்க. சரி, என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். தொழில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தொழில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தொழில் ரொம்ப அற்புதமா இருக்குங்க. அதாவது இந்த குரு பயிற்சி என்னைக்கு ஆகுதோ அதுல இருந்தே பாத்தீங்கன்னா தொழில்ல படிப்படியான முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலை உருவாகுங்க. அதனால தொழில்ல ஏற்கனவே இடைஞ்சல்கள் இருந்திருந்தா, ஏற்கனவே தடங்கள் இருந்திருந்தா, போட்டி பொறாமைகள் இருந்திருந்தா அவைகள் எல்லாமே விலகி தொழில் சிறப்பா நடக்குங்க. தொழில்ல பல முன்னேற்றகரமான பலன்கள் நடக்குங்க. உங்களுக்கு நிறைய கான்ட்ராக்ட் கிடைக்கும். அதே மாதிரி வாடிக்கையாளர்கள் நிறைய கிடைப்பாங்க. அதன் மூலமா பாத்தீங்கன்னா ரொம்ப லாபகரமா தொழில் நடக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் உருவாகுங்க. அதே நேரத்தில் கடகராசிக்காரவங்களுக்கு இந்த குரு பயிற்சியிலிருந்தே பார்த்தீங்கன்னா சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் மனசில் வந்துக்கிட்டே இருக்குங்க. அப்படி எண்ணங்கள் மனசில் வந்துக்கிட்டே இருந்தால் நீங்கள் தாராளமாக தொடங்குங்க. உங்கள் ஜாதகத்துப்படி சுய ஜாதகத்தில் என்ன மாதிரியான தொழில் செய்யணும்னு இருக்கோ அந்த தொழில்களை செய்யுங்க. அதே அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 6, 8, 12வது இடத்துல இருக்கிற கிரகங்களுடைய தசாபுத்திகள் நடந்தால் அவங்க மட்டும் அந்த கிரகத்துக்குடைய தொழில்களை மட்டும் நீங்கள் தொடங்கிறாதீங்க. சரிங்களா? இப்ப உதாரணம் பாத்தீங்கன்னா நீங்க எந்த லக்னமா இருந்தாலும் சரிதான், 12வது இடத்துல சந்திரன் இருந்தா அந்த சந்திர தசை அந்த சந்திர புத்தி நடந்துகிட்டு இருந்தா நீங்க உணவு சம்பந்தமான தொழில்களை மட்டும் தொடங்காதீங்க. உணவுன்னா நம்ம ஹோட்டலு, பேக்கரி அல்லது பாத்தீங்கன்னா இந்த தண்ணி விற்கிறது, பால் விற்கிறது, இந்த மாதிரியான தொழில்களை செஞ்சிடக்கூடாது. சரிங்களா? அது அந்த தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு தான். சரிங்களா? அந்த தசாபுத்தி நடக்கலைன்னா நம்ம அதை பத்தி பேசணுங்கிற அவசியமே கிடையாது. உங்க ஜாதகத்துப்படி சுய ஜாதகத்துல என்ன மாதிரியான தொழில் செஞ்சா சிறப்பா இருக்கும்னு தோணுதோ அதை மட்டும் நீங்க செய்யுங்க. அந்த தொழில் ரொம்ப அற்புதமாகவும் அமோகமாகவும் உங்களுக்கு இருக்குங்க. அதுக்கடுத்து வேலை வாய்ப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கடகராசிக்காரவங்களுக்கு ஏற்கனவே சிலருக்கு வேலை வாய்ப்பெல்லாம் இல்லாம தான் இருக்கும். அவங்களுக்கு எல்லாமே வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகுங்க. ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கும். அதே மாதிரி நல்ல சம்பளத்துக்கு வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய அறிவுக்கும் திறமைக்கும் ஏற்றாற போல ஒரு பெரிய கம்பெனிலையும் வேலை கிடைக்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் கண்டிப்பாகவே வருங்க. ஆக வேலை விஷயத்தில் உங்களுக்கு எந்த விதமான இடர்பாடும் இருக்காதுங்க. ஏற்கனவே வேலை விஷயத்தில் மேல் அதிகாரிகிட்ட பிரஷர் இருந்தாலும் சரிதான், அல்லது கூட வேலை பார்க்குறவங்கனால தொந்தரவுகள் இருந்தாலும் சரிதான். இந்த வேலை பார்க்கறதுனால இருக்கிற தொந்தரவுகளே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா இருக்காதுங்க. அதாவது சிலரெல்லாம் ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பயங்கர டார்ச்சரோட இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த டார்ச்சர்ல எல்லாம் விலகக்கூடிய ஒரு நிலைமை இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா கண்டிப்பாவே வருங்க. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப வருமானம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வருமானம் ரொம்ப அளவு கடந்த வருமானம், அபரிதமான வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வருங்க. அந்த வருமானம் சிறப்பா வர்றதுனால உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் எல்லாமே சிறப்பா இருக்குங்க. ஒரு சிலர் இந்த ஃபைனான்ஸ் தொழிலெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கூட நல்லபடியான அந்த கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பா நடக்குங்க. அதே மாதிரி நீங்க கடன் கொடுத்தாலும் சரி, கைமாத்து கொடுத்தாலும் சரி, அந்த பணம் எல்லாம் உங்களுக்கு ரிட்டர்ன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய நிறுவனம் சார்ந்த வகையில் எங்கேயாவது பணம் நிலுவையில் இருந்திருந்தா அந்த பணங்கள் கூட கைக்கு சேர்றது மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த கடன் காட்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கடகராசிக்காரவங்களை பொறுத்த அளவுக்கு எவ்வளவு பெரிய கடன் காட்சிகள் இருந்தாலும் அந்த கடன் காட்சிகள் எல்லாம் இனிமேல் தொந்தரவு செய்யாது. அடுத்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கடன்கள் இருந்தாலும் அந்த கடன்கள்லாம் தீர மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். கடன்னால அந்த தொந்தரவு அப்படிங்கிறது இனிமேல் உங்களுக்கு படிப்படியா குறைஞ்சு மன நிம்மதி ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாவே வருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ குழந்தை பாக்கியம் அப்படின்னு எடுத்துக்குவோம். குரு சரியா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா பலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் மீண்டும் குழந்தை பாக்கியம் ஏற்படுறது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாவே வருங்க.
அடுத்து கல்வி அப்படின்னு எடுத்துக்குவோம். மாணவர்களை பொறுத்த அளவுக்கு இந்த குறுப்பெயர்ச்சியில கல்வி வந்து ரொம்ப அற்புதமா இருக்குங்க, ரொம்ப அருமையா இருக்கும். நினைத்த மாதிரியான ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கும் அதே மாதிரி போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறதுக்குமான ஒரு வாய்ப்புகள்லாம் கூட இந்த குறுப்பெயர்ச்சியிலேயே வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ட்டுக்குடைய கிரகம், சரிங்களா? ஒரு சிலருக்கு வம்பு வழக்குகள்லாம் ஏற்கனவே வந்திருந்தா, அந்த பஞ்சாயத்து அந்த மாதிரி எல்லாம் வந்திருந்தா, அந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள்ல எல்லாம் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் வருங்க. அல்லது ஏதேனும் ஒரு வகையில பஞ்சாயத்து கூட வச்சா கூட உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் வந்து அந்த இதுல வந்து கிடைக்கும் பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து இந்த கல்வித்துறையில் இருக்கிற இடர்பாடுகள் எல்லாமே விலகுங்க. ஒரு சிலர் இந்த கல்வித்துறையில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இருக்கிற இடர்பாடுகள் எல்லாமே விலகும். அதே மாதிரி நீதித்துறையில் இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான இடர்பாடுகள் இருந்தாலும் அந்த இடர்பாடுகள் எல்லாமே விலகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். வங்கித்துறையில் இருக்கிறவங்களுக்கும் அந்த பணி சம்பந்தமான தொந்தரவுகள் இருந்திருந்தால் அந்த தொந்தரவுகள் எல்லாமே கூட நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய வருங்க. அதுக்கடுத்து குரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 7வது இடத்துல இருக்கிறது கோயில் சார்ந்த நன்மைகள்லாம் நிறைய கொடுக்குங்க. சிலரெல்லாம் அந்த புண்ணிய யாத்திரை போறது, குலதெய்வம் கோயிலுக்கு போறது அல்லது வேற கோயிலுக்கு அடிக்கடி போறது, அந்த மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் வந்து அதிகமாகவே வந்து நடக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய நேர்த்திக்கடன் அதெல்லாம் வந்து நீங்க சிறப்பா செய்யலாங்க. ஆக அந்த கோயில் சார்ந்த பலன்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அற்புதமாகவே வந்து நடக்குங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த திருமண உறவு அப்படின்னு எடுத்துக்குவோம். திருமண உறவுன்னு எடுக்கிற போது வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரவங்களுக்கு கடந்த சில காலமாகவே அந்த திருமண உறவு வந்து சரியா இல்லைங்க. சரியா இல்லைன்னா எப்படி, அந்த கணவன் மனைவி ஏதேனும் ஒரு வழியில வந்து பிரிஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து கடந்த ஒரு 5 வருட காலமாகவே இருக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் ஒரு வேலையின் காரணமோ அல்லது வேறு காரணமாக கூட பிரிந்திருப்பாங்க. ஒருவேளை அவங்க பிரிந்து இருக்கலைன்னா கடகராசிக்காரவங்க ஆணா இருந்தா அவங்களுடைய மனைவிக்கும், கடகராசிக்காரவங்க பெண்ணா இருந்தா அவங்களுடைய கணவனுக்கும் அந்த உடல்நல கோளாறுகள் ஏற்பட்டு நீங்கணும்னு வந்து இருக்குங்க. அதனால அந்த உடல்நல கோளாறு மட்டும் ஏற்பட்டு நீங்கும் பார்த்துங்க. இப்ப இந்த குறுப்பெயர்ச்சியினால வந்து பாத்தீங்கன்னா அந்த கணவன் மனைவி பிரிவு அப்படிங்கறதெல்லாம் வராது இனிமேல். அப்ப கணவன் மனைவி எல்லாம் மீண்டும் வந்து ஒன்று சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து கடகராசிக்காரவங்களுக்கு வந்து உறுதியா கிடைக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நோய் நொடி இருந்திருந்தா அதெல்லாமே விலகிறது மாதிரியான ஒரு வாய்ப்புகள் வரும். அப்ப கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யமான அந்த ஒரு நட்பு உருவாகுங்க. ரொம்ப அருமையா குடும்பத்துல வந்து மகிழ்ச்சி பொங்க இருப்போம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மட்டற்ற மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி உங்க குடும்பம் வந்து குதூகலமா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வருங்க. குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு மேல மகிழ்ச்சி வந்து கணவன் மனைவிக்குள்ள உறவுகளும் சிறப்பா இருந்து உங்களுடைய அந்த திருமண பாக்கியம் அப்படிங்கிறதே, திருமண வரம் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய அற்புதமான விஷயமா வந்து இந்த குறுப்பெயர்ச்சியினால வந்து மாறுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏற்கனவே ஒரு சிலர் தான் அந்த லவ் பண்ணி எல்லாம் பிரிஞ்சிருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கூட மீண்டும் கூடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட வந்து அந்த 7ல இருக்கிறதுனாலேயே வந்து உங்களுக்கு நடக்குங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள்னால ஒற்றுமையும் ஆதாயமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வருங்க. நண்பர்களுக்குள்ள இருந்த போட்டி பொறாமை எல்லாம் விலகி மீண்டும் சேர்றதுக்கான வாய்ப்பும் அவங்க கிட்ட இருந்து நமக்கு ஆதரவும் கிடைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் இந்த குறுப்பெயர்ச்சி வந்து உருவாக்கும் பார்த்துக்குங்க. அதே குரு பகவான் 7வது ராசியில இருக்கிறனால திருமண பாக்கியங்கள் வந்து கடகராசிக்காரவங்களுக்கு எளிதா ஈடேறுங்க. ஒரு சில கடகராசிக்காரவங்களுக்கு ரொம்ப நாளா வந்து வரன் தேடிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆணா இருந்தாலும் சரிதான், பொண்ணா இருந்தாலும் சரிதான். அவங்களுக்கு வந்து வரன்கள் வந்து கண்டிப்பா வந்து கரெக்டா செட் ஆகியிருந்திருக்காது. ஆனா இந்த குரு பயிற்சியினால வந்து பாத்தீங்கன்னா அந்த வரன்கள் வந்து நல்லா செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதே மாதிரி திருமண காரியங்கள் வந்து ஈடேறதுக்கான வாய்ப்புகள் வருங்க. ஏன்னா இந்த காலத்துல வந்து உங்களுக்கு வந்து குரு பலன் வந்து உருவாகிருச்சு அப்படின்னே சொல்லலாங்க. சரி, அடுத்து மேலும் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து 11வது ராசியை பார்ப்பாருங்க. 11வது ராசியில தான் ராகு இருக்காரு. 11வது ராசியில ராகு இருந்து ராகுவே ரொம்ப அற்புதமான பலன்களை வந்து கொடுக்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து இனிமேல் உருவாகும். அது போக அந்த ராகுக்கு குரு பார்வை வேற விழுகுங்க, 11வது இடத்துக்கும் விலகும். அப்ப 11வது இடத்துக்கு அந்த குரு பார்வை விழுகிறதுனால இந்த தொட்டதெல்லாம் வெற்றி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடக்குங்க. நீங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி, எப்படி செஞ்சாலும் சரி, தவறா செய்யற ஒரு காரியங்கள்ல கூட வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாவே உருவாகுங்க. அதே மாதிரி உங்ககிட்ட இருந்து யார் யார் விலகி போனாங்களோ விலகினவங்க எல்லாமே மீண்டும் வந்து ஈடேறு அந்த ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாவே கிடைக்குங்க. அதே மாதிரி போட்டி பந்தயம் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த போட்டி பந்தயத்துல எல்லாம் நீங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட உங்களுக்கு வந்து கண்டிப்பாவே கிடைக்குங்க. அதுக்கடுத்து குரு உங்க ராசியை வேற பார்ப்பாரு. ராசியை பார்க்கிற போது கடந்த காலத்துல ஏகப்பட்ட மன உளைச்சலோடு இருந்திருப்பீங்க இல்லையா, இந்த குரு ராசியை பார்க்கிற அந்த மன உளைச்சல்கள் எல்லாமே நீங்குங்க. அதே மாதிரி ஒரு சில கடகராசிக்காரவங்க அந்த கவலைப்பட்டுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இனிமேல் அந்த கவலை வருத்தம் இதெல்லாம் வந்து அழகா விலகிரும் பாருங்க. அதே மாதிரி புரியாத சில விஷயங்கள் கூட இனிமேல் நமக்கு தெளிவா புரியும். எந்த காரியத்தை செய்யலாம், எந்த காரியத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் அந்த குரு பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு சிறப்பாவே வந்து நடக்குங்க.
அந்த மனக்குழப்பம் எல்லாம் தீர்ந்து மனசு வந்து தெளிவு வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து அந்த குறுப்பார்வையினால உருவாகுங்க. அடுத்து குறுப்பார்வை உங்களுடைய ராசிக்கு 3வது ராசியில பதிகிறதுனால உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்திருந்தா அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்கும் தைரியம் தன்னம்பிக்கைகள் பூரா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்க செய்யற காரியங்கள்ல பூராமே அந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுப செய்திகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி சுப செய்திகள் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்குங்க. அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சுப செய்தி வந்து வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இந்த காலத்துல வந்து உங்களுக்கு இருக்கத்தாங்க செய்யுது. ஆக கடகராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு குரு 7ல இருக்கிறதும் சரி, அந்த 7வது இடத்துல இருந்து அந்த ராசியை 11வது இடத்தை அந்த 3வது இடத்தை இதெல்லாம் பார்க்குது இல்லையா, இது எல்லாமே ரொம்ப அற்புதமாவே வந்து இருக்குங்க. உங்களுக்கு வீடு கட்டுற பாக்கியமும் சரி, சொத்துக்கள் வாங்குற பாக்கியமும் சரி, இப்படி வேற ஏதாவது சில பாக்கியங்கள் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வேணும்னு நினைச்சிருந்தா அந்த பாக்கியங்கள்லாம் கூட ஈடேறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த குரு பயிற்சியினால இருக்குங்க. ஆக கடகராசியை பொறுத்தளவுக்கு 100க்கு 100 அருமையான பலன்களும் அற்புதமான பலன்களும் வந்து நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கடகராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அருகில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க. அதன் மூலமா நாங்கள் வெளியிடும் ஜோதிடம் சம்பந்தமான வீடியோக்களுக்கான ஒரு நோட்டிபிகேஷன் உங்களுடைய உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி கடகராசி நண்பர்களே.